ஈரான், இஸ்ரேல். இன்னைக்கு இவங்கள பரம எதிரிகளா தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு காலத்துல இவங்க நெருங்கிய நண்பர்கள்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, நண்பர்களா இருந்தவங்க எப்படி எதிரிகள் ஆனாங்கன்னு இந்த கதைய விரிவாக பார்க்கலாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். எப்படி இவ்ளோ நெருக்கமா இருந்த ரெண்டு நாடுகள் இப்படி பரம எதிரிகளா ஆனாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி அவங்களோட நேற்றைய நிலைமைக்கும் இன்றைய நிலைமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இங்க பாருங்களேன், 1979க்கு முன்னாடி இவங்க கூட்டாளிகள், ராணுவத்துல ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க, என்ன வியாபாரத்துல பெரிய பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா தாக்கிக்கிறாங்க, பதிலால் போர்கள் நடத்துறாங்க. ஒரு உறவு இவ்ளோ தலைகீழா மாறுமான்னு யோசிக்கவே முடியல. சரி, இந்த மொத்த கதைக்கும் மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1979க்கு முன்னாடி போகணும். அப்போ அவங்களோட உறவு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. அதாவது, இஸ்ரேலோட ஆரம்ப காலத்துல அவங்களோட வெளியுறவு கொள்கை ஒரு முக்கியமான ஐடியாவை அடிப்படையா வச்சிருந்துச்சு. அதுக்கு பேரு சுற்றளவு கோட்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, தங்கள சுத்தி இருக்கிற அரபு நாடுகளெல்லாம் எதிரியா பாக்கறப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஆனா அரபு நாடுகள் இல்லாத மத்த நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இதுதான் அந்த பிளான். இந்த பிளான்ல ஈரான் தான் இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நண்பன். அவங்க நட்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. இஸ்ரேல அங்கீகரிச்ச இரண்டாவது முஸ்லிம் நாடு ஈரான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஐரோப்பாவுக்கு எண்ணெய் அனுப்ப ஒரு பைப்லைன் போட்டிருக்காங்க. அட, ப்ராஜெக்ட் ஃபிளவர்னு பேர்ல ரகசியமா ஏவுகணை தயாரிக்கிற அளவுக்கு அவங்க ராணுவ ஒத்துழைப்பு இருந்திருக்கு. சாதாரண பிசினஸ், விமான சேவையெல்லாம் கூட இருந்துச்சு. இது வெறும் நட்பு இல்ல, ஒரு ஆழமான கூட்டாண்மை. இப்படி நல்லா போயிட்டு இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பெரிய விரிசல் விழுது. எல்லாத்தையும் தலைகீழா மாத்தின அந்த ஒரு வருஷம் 1979. 1979ல ஈரான்ல ஒரு புரட்சி நடக்குது. இது சும்மா ஒரு ராஜாவை தூக்கிட்டு இன்னொருத்தர் வர மாதிரி ஆட்சி மாற்றம் கிடையாது. இது ஈரானோட மொத்த அடையாளத்தையும் மாத்தின ஒரு சித்தாந்த புரட்சி. அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்த ஷா மன்னர் ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு இஸ்லாமிய குடியரசு நிறுவுறாங்க. இந்த இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் ஐதுல்லா கொமேனி அதிகாரத்துக்கு வந்ததும் ஈரானோட வெளியுறவு கொள்கை அப்படியே 180 டிகிரி திரும்பிடுச்சு. அவரோட முதல் வேலைகள்ல ஒன்னு இஸ்ரேல பகிரங்கமா எதிரியா அறிவிச்சதுதான். இஸ்ரேல் இஸ்லாத்தோட எதிரி, அது ஒரு சின்ன சாத்தான் அப்படின்னு சொல்றாரு. நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவ இன்னைக்கு முதல் எதிரியா மாறிடான். சொன்னதோட நிறுத்தல, அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் தான். இஸ்ரேலோட எல்லா தூதரக வர்த்தக உறவுகளையும் கட் பண்றாங்க. இஸ்ரேலிய பாஸ்போர்ட்டை ஈரான்ல செல்லாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தெஹ்ரான்ல இருந்த இஸ்ரேலிய தூதரகத்தை மூடி அத பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு, அதாவது PLOக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. பழைய உறவோட சுவடே இல்லாம அழிச்சிட்டாங்க. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓபன் எனிமீஸ் ஆயிட்டாங்க. இனிமே நேரடி சண்டைதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க உறவு நேரடி போரா மாறல. அதுக்கு பதிலா ஒரு ரொம்பவே விசித்திரமான முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு ரகசிய போர் காலம் தொடங்குது. இந்த முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல இஸ்லாத்தோட எதிரின்னு திட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் 1980கள்ல ஈரான் ஈராக் போர் நடக்கும்போது தங்களோட பொது எதிரியான சதாம் ஹுசேனை ஜெயிக்கிறதுக்காக அதே இஸ்ரேல் கிட்ட இருந்து ரகசியமா பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வாங்குறாங்க. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். சரி, அந்த ஈரான் ஈராக் போர் முடிஞ்சதும் இந்த ரகசிய ஒத்துழைப்பும் நின்னு போச்சு. இப்போ ஈரான் ஒரு புது கேம் பிளானுக்கு மாறுறாங்க. இஸ்ரேல நேரடியா தாக்காம அவங்கள சுத்தி இருக்கிற நாடுகள்ல தங்களுக்கு ஆதரவான குழுக்களை உருவாக்குறாங்க. லெப்னான்ல ஹெஸ்பால்லா, பாலஸ்தீன்ல ஹமாஸ், யமன்ல ஹூதிகள்னு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. இதுக்கு பேருதான் எதிர்ப்பின் அச்சு. இவங்கள வச்சு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரா ஒரு நிழல் யுத்தம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி பதிலாளுங்களை வச்சு நடத்தின நிழல் யுத்தம் ரொம்ப நாளைக்கு நிழலே இருக்கல. கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை முத்தி இன்னைக்கு நாம பாக்குற நேரடி மோதலா வெடிச்சிருக்கு. இந்த மோதல் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பாருங்க. 90கள்ல ஈரான் ஹெஸ்பொல்லா மாதிரி குழுக்களுக்கு பணம் கொடுத்து இஸ்ரேல தொந்தரவு செஞ்சாங்க. 2006ல இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் நடந்த போர்ல ஈரான் நேரடியாவே உதவி செஞ்சது. 2010கள்ல இஸ்ரேல் சிரியாவில இருந்த ஈரானிய ராணுவ நிலைகள் மேல ரகசியமா தாக்குதல் நடத்துறது, ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கொல்றதுன்னு ஒரு போர்களுக்கு இடையேயான போர் நடந்துச்சு. கடைசியா ஏப்ரல் 2024ல முதல் முறையா ஈரான் இஸ்ரேல் நேரடியா ஒருத்தருக்கொருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய காட்டுத்தீயா மாறுச்சுன்னு இது தெளிவா காட்டுது. இந்த நேரடி மோதல் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு தெரியுமா? வெறும் 12 நாள் நடந்த ஒரு சண்டையில மட்டும்
ஈரான் இஸ்ரேல் மேல 550க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 550 ஏவுகணைகள். இந்த ஒற்றை எண் இந்த மோதலோட தீவிரத்தை நமக்கு உணர்த்த போதுமானது. இதோட விளைவு மத்திய கிழக்கு பகுதி இப்போ ஒரு ரொம்பவே பதட்டமான நிலையற்ற சூழல்ல இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாத ஒரு புதிய யதார்த்தத்துக்குள்ள நாம நுழைஞ்சிருக்கோம். பல வருஷமா மறைமுகமா நடந்துட்டு இருந்த அந்த நிழல் யுத்தம் இப்போ வெளிப்படையான நேரடி போரா மாறிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி மறைமுகமான காய்களை நகர்த்துற செஸ் கேம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இது ஒரு புது ஆட்டம். இதோட விதிகள் இன்னும் எழுதப்படல, ஆபத்துகளும் அதிகமாயிடுச்சு. இப்ப நம்ம கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். இப்ப நடக்கிற இந்த மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? இது வெறும் இஸ்லாமிய புரட்சியோட சித்தாந்தம் தானா, இல்ல மத்திய கிழக்குல யார் பெரியாள்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு அதிகார போட்டியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த கேள்விக்கான பதில்ல தான் மத்திய கிழக்கோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.